கண்டினியூ பண்ணலாம். ஆக்டாஹெட்ரல் வாய்ட்ஸ் அண்ட் டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸ். ஓகேவா? ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ரிலேஷன். இந்த ரிலேஷன் வந்து புக்ல இல்ல, டெரிவேஷன் கிடையாது, ஆனா போர்டு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? அது என்ன ரிலேஷன் அப்படின்னா, எழுதிக்கோ. ஃபர்ஸ்ட் ஆக்டாஹெட்ரல் வாய்டுக்கு ஆக்டாஹெட்ரல் வாய்ட் போர்டு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? CBSE board exam. Explain the relationship between R and R in octahedral void. OV na octahedral void. Okay. So first வந்து நம்ம ஒரு டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். ஆக்டாஹெட்ரல் வாய்டோட ஒரு டயக்ராம். ஸோ ஒரு கிறிஸ்டல்ல பேக்கிங் வந்து இப்படி இருக்கு. இது வந்து அப்பர் பாயிண்ட்ல இருந்து நம்ம வியூ பண்றோம். ஓகேவா? அப்பர் பாயிண்ட்ல இருந்து நம்ம வியூ பண்றோம். ஸோ இந்த மாதிரி வாய்டு தான் வந்து ஆக்டாஹெட்ரல் வாய்ட். நான் சொல்லியிருந்தேன், இதுதான் வந்து ஆக்டாஹெட்ரல் வாய்ட். ஸோ இதை வந்து நான் வந்து ஒரு சர்க்கிளா கன்சிடர் பண்ணிட்டேன். சர்க்கிள் மீன்ஸ் இதுக்கு அடியில இன்னொரு சர்க்கிள் இருக்கும். இது வந்து டாப் லேயர், இதுக்கு பாட்டம் லேயர்ல இங்க ஒரு கிறிஸ்டல் இப்படி இருக்கும். ஓகேவா? அந்த கிறிஸ்டலோட சென்டர். ஓகேவா? இந்த பாட்டம் லேயர்ல வந்து இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் இருக்கும் கீழே. ஓகேவா? அதோட சென்டர். இந்த வாய்டு வந்து ஆக்டாஹெட்ரல் வாய்ட். ஓகேவா? சோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, so this void வந்து is octahedral void, and in the center இந்த மூணு சென்டரையும் நான் வந்து கனெக்ட் பண்றேன். ஓகே, so கனெக்ட் பண்ணி I am naming this as A B C. நமக்கு ஃபிகர்ல இப்படி கிடைக்குது, பட் in actually ABC is the right angled triangle. ஓகேவா? சோ இந்த பெரிய ரவுண்ட், அதாவது இந்த மேல இருக்க லேயரோட இந்த ரவுண்ட வந்து I am taking it as capital R radius. சோ இது வந்து ஒரு capital R, இது ஒரு capital R, இது ஒரு capital R radius. இந்த ஸ்மால் இதோட ரேடியஸ் வந்து I am taking it as small r. ஓகேவா? சோ இப்போ BCன்றது வந்து ஹைபோட்டென்யூஸ். கரெக்ட்டா? ஹைபோட்டென்யூஸ் ஸ்கொயர் is equal to adjacent side square plus opposite side square. கரெக்ட்டா? சோ BC அப்படின்றது வந்து R plus R. கரெக்டா? BC வந்து என்னது? R plus R. So R plus R the whole square is equal to AB வந்து என்னது? A இது வந்து small r, இது வந்து capital R. So small r plus capital R the whole square plus small r plus capital R the whole square. இதுவும் small r plus capital R. So எனக்கு இது என்ன கிடைக்கும்? R plus R 2R the whole square is equal to R plus R வந்து 2R plus R the whole square அப்படின்னு கிடைக்கும். So இது வந்து 4R square is equal to 2R plus R the whole square அப்படின்னு கிடைக்கும். 2 1s are 2 2s are. So 2R square is equal to R plus R the whole square. Taking root on both the sides, என்ன கிடைக்கும்? root 2R is equal to R plus R அப்படின்னு கிடைக்கும். இந்த R டினாமினேட்டர்ல எடுத்துட்டு போனோம்னா என்ன ஆகும்? எனக்கு R plus R divided by R is equal to root 2 அப்படின்னு கிடைக்கும். இதை தனித்தனியா எழுதணும்னா R by R plus R plus by R is equal to root 2. R cancel ஆயிட்டு I will get R divided by R is equal plus 1 is equal to root 2. So R divided by R plus
1 root 2 ஓட வேல்யூ வந்து 1.414 r divided by r is equal to 1.414 minus 1 r divided by r is equal to 0.414. இதுதான் வந்து relation between small r and r in octahedral void. இது வந்து ஒரு வாட்டி போர்டு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? காப்பி பண்ணு. So next வந்து tetrahedral void. So tetrahedral void la we are going to find the relationship between r and r in tetrahedral void. Okay, so நம்ம வந்து ஒரு cube வரையலாம். Again இந்த டெரிவேஷன்ஸ்லாம் உங்க புக்ல கிடையாது, ஆனா கேட்டிருக்காங்க டெட்ராஹெட்ரல் void and octahedral void ல r and r relation. So இது வந்து நான் a கன்சிடர் பண்றேன், இத வந்து d, இது b, இது c. So a to d I am drawing one line and a to c I am drawing another line. Okay, so இத வந்து நான் 3 steps ஆ பிரிக்கிறேன். First step number 1, I am going to take triangle ABC. Okay, so edge length வந்து I am going to take it as A. Edge length I am going to take it as A. In triangle ABC, AC வந்து hypotenuse. So what I will get? AC square is equal to AB square plus BC square. So AC square is equal to A square plus A square. AC square is equal to 2A square. AC is equal to root 2A. Okay, இத வந்து equation number 1 அப்படின்னு எடுத்துக்க போறோம். Okay, understood? Next. So இதுல இருந்து A வந்து எனக்கு என்ன கிடைக்கும்? A is equal to AC divided by root 2 அப்படின்னு கிடைக்கும். கரெக்டா? AC divided by root 2. AC அப்படினா என்ன அர்த்தம்? AC அப்படினா இப்போ A ன்ற ஒரு பாயிண்ட் இங்க இருக்கு, C ன்ற ஒரு பாயிண்ட் இங்க இருக்கு, இப்படி இருக்கு. கரெக்டா? A ன்ற பாயிண்ட்னா இந்த பாயிண்ட்ல வந்து இப்படி ஒரு இப்படி ஒரு ஆட்டம் இருக்கு. C ன்ற பாயிண்ட்னா இந்த இடத்துல இப்படி ஒரு ஆட்டம் இருக்கு. கரெக்டா? அப்போ இதோட ரேடியஸ் வந்து r, இதோட ரேடியஸ் வந்து r. சோ AC அப்படின்றது வந்து r plus r அப்படின்னு அர்த்தம். புரியுதா? A ன்ற இடத்துல வந்து இப்படி ஒரு கிறிஸ்டல் ஆட்டம் இருக்கும், C ன்ற பாயிண்ட்ல இப்படி ஒரு ஆட்டம் இருக்கும். கரெக்டா? 4 பாயிண்ட்லயும் 4 ஆட்டம் இருக்கும். சோ இது வந்து ஒரு r, இது வந்து ஒரு r. சோ எனக்கு வந்து அது என்ன கிடைக்கும் அப்படினா A is equal to AC I am going to write it as r plus r. So I will get r plus r divided by root 2. A is equal to 2r divided by root 2. 2 வந்து நம்ம எப்படி எழுதலாம்? root 2 into root 2 r divided by root 2 அப்படின்னு எழுதலாமா? So root 2 cancel ஆயிடும். So I will get A is equal to root 2r. This I am going to keep as equation number 2. புரியுதா? Next step number 2, I am going to take triangle ADC. Triangle ADC. So triangle ADC la AD ன்றது வந்து hypotenuse side. கரெக்ட்டா? So what you will get? AD square is equal to AC square plus CD square. So AD square is equal to AC வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? root 2A. So root 2A the whole square plus CD அப்படின்றது வந்து edge length. So A square. So AD square is equal to root 2 into root 2 2A square plus A square. AD square is equal to 3A square
AD is equal to root 3A. This I am going to keep it as equation number 3. Okay va, புரிஞ்சுதா? So இப்போ last step, AD is equal to root 3A. இப்போ AD ன்றது வந்து என்ன அப்படின்றத பார்க்கணும். ஓகேவா? AD அப்படின்னா A வந்து இந்த இடத்துல இருக்கு, D வந்து இந்த இடத்துல இருக்கு. So Aன்ற இடத்துல ஒரு கிறிஸ்டல் இருக்கும் எனக்கு, கரெக்டா? Bன்ற இடத்துல ஒரு கிறிஸ்டல், ஒரு ஆட்டம் இருக்கும் எனக்கு. இது ரெண்டும் இங்க பிளேஸ் ஆயிருக்கு. அப்ப நடுவுல என்ன இருக்கும்? பாடி சென்டர்ல ஒன்னு இருக்கும், கரெக்டா? சோ பாடி சென்டர்ல இருக்கிறத வந்து நான் வந்து ரவுண்ட் அப்படின்னு இது பண்றேன். ஓகே, சோ இது வந்து கேபிட்டல் ஆர், இது வந்து கேபிட்டல் ஆர், இது வந்து ஸ்மால் ஆர் ஸ்மால் ஆர். ஓகேவா? ஏடி, ஏடினா இங்க ஒரு ஆட்டம் இருக்கும், டில ஒரு ஆட்டம் இருக்கும், அப்புறம் பாடி சென்டர்ல எனக்கு இன்னொரு ஆட்டம் இருக்கும். சோ கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஆர், இங்க வந்து ஸ்மால் ஆர் ஸ்மால் ஆர். சோ ஏடி ஐ கேன் ரைட் இட் as ஏடி வந்து இஸ் ஈக்குவல் டு ஆர் பிளஸ் ஆர் பிளஸ் ஆர் பிளஸ் ஆர். இது வந்து ஏடி. ஓகே, சோ நம்ம இதை எப்படி எழுதலாம்? ஆர் பிளஸ் ஆர் வந்து 2r plus 2r அப்படின்னு எழுதலாம், is equal to AD, or you can write AD is equal to 2 into r plus r. This is equation number 4. So இப்போ இதுவும் AD, இதுவும் AD, so we can equate the right hand side. So the equate பண்ணோம்னா I will be getting 2 into r plus r is equal to root 3a. இல்லாட்டி a is equal to 2 into r plus r divided by root 3. இப்போ a is equal to என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம். a is equal to என்னது? a is equal to root 2r. கரெக்டா கண்டுபிடிச்சிருந்தோம். so a is equal to root 2r ன்னு கண்டுபிடிச்சிருந்தோம். அதை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். root 2r is equal to 2 into r plus r divided by root 3 அப்படின்னு கிடைக்கும். நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? ஆக்சுவலா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது r by r அப்படின்றதோட ரிலேஷன். சோ இந்த r கீழ எடுத்துட்டு போலாமா? சோ இந்த ஒரு root 2வும் இதுல ஒரு root 2வும் கேன்சல் ஆகும். சோ எனக்கு r is equal to root 2 r plus r divided by root 3 அப்படின்னு கிடைக்கும். இதை இந்த சைடு எடுத்துட்டு போனேன்னா root 3 divided by root 2 is equal to r plus r divided by r. இதை தனித்தனியா எழுதுனேன்னா இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். root 3 வந்து 1.732 divided by 1.414 is equal to r by r plus r by r. So this will become 1. So அந்த 1 வந்து இந்த சைடு வந்துச்சுன்னா I will be getting 1.732 divided by 1.414 minus 1 is equal to r by r. So இதை சால்வ் பண்ணனா you will get r by r is equal to 0.225. இதுதான் வந்து radius ratio for a tetrahedral wall. Solids ஓட electrical properties. Based on the electrical properties, solids can be divided into 3 types: conductors, semiconductors and insulators. So first one வந்து conductors. Conductors அப்படின்னா their conductivity value வந்து will be between 10 power 4 to 10 power 7 ohm inverse meter inverse. ohm meter அப்படின்னா resistivity ன்னு அர்த்தம். ohm inverse meter inverse அப்படின்னா conductivity ன்னு அர்த்தம். reciprocal of resistivity is called conductivity. resistivity னா current தடுக்கிறது, conductivity னா current allow பண்றது. So conductivity value வந்து இவ்வளவு large இருந்ததுன்னா we will call them as
conductors. Okay, and இது 1 மார்க்ல கேட்டா கேட்பாங்க, அதுக்காக எழுதுறேன். Insulators அப்படின்னா conductivity value வந்து will be between 10 power minus 20 to 10 power minus 10 ohm inverse meter inverse. Okay, and semiconductors அப்படின்னா the conductivity will be between 10 power minus 6 to 10 power 4 ohm inverse meter inverse. இந்த வேல்யூ மட்டும் பை கட் பண்ணிக்கோ. metals வந்து will conduct electricity. Okay, how metals will conduct electricity? Because they will be having free electrons. Okay, they can conduct electricity in solid state or in molten state. Molten state la kuda they can conduct electricity, ஏனா they will be having free electrons. Okay, electrolytes. Electrolytes அப்படின்னா salt solution. For example, NaCl solution, KCl solution. Electrolytes ல வந்து free electrons இருக்காது. They will be having free ions to carry the current. For example, இப்போ நான் சோடியம் எடுத்துக்கிறேன். 2,8,1. ஓகேவா? இந்த valence atomic orbital வந்து it will form a band. ஒரு band மாதிரி நம்ம ஒரு representation பண்ண போறோம். ஓகேவா? the valence electron ஓட band வந்து what we are going to do? We are going to represent in the help of a band. ஓகேவா? இதுக்கு அடுத்து இதுல வந்து இந்த எலக்ட்ரான் இருக்கும். இந்த பேண்டுக்குள்ள தான் இந்த எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் இருக்கும். ஓகேவா? இப்போ இதுக்கு அடுத்த ஆர்பிட்டால், இதுக்கு அடுத்த ஹையர் எனர்ஜி லெவல வந்து நம்ம ஒரு எம்டி பேண்ட் மாதிரி ரெப்ரசன்ட் பண்ண போறோம். ஓகேவா? இது வந்து எம்டி பேண்ட். இது வந்து வேலன்ஸ் பேண்ட். வேலன்ஸ் பேண்ட்னா வேலன்ஸ் எலக்ட்ரானோட பேண்ட். இந்த பேண்டுக்குள்ள தான் இந்த எலக்ட்ரான் இருக்கும். இந்த பேண்ட் வந்து எம்டியா இருக்கும். இப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆனாதான் electricity conduct ஆகும். கரெக்டா? So இப்போ எலக்ட்ரான் வந்து if it jumps from this energy level to this energy level, then electricity will be conducted. கரெக்டா? சப்போஸ் இந்த பேண்டோட கேப் வந்து ரொம்ப ரொம்ப கிட்ட இருந்ததுன்னா, இந்த ரெண்டு பேண்டும் இன்டர்செக்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? எலக்ட்ரான்ஸால ஈஸியா மூவ் ஆக முடியும். சப்போஸ் இந்த ஒரு பேண்ட் இங்க இருக்கு, இந்த பேண்ட் இங்க இருக்கு, கேப் அதிகமா இருந்ததுன்னா எலக்ட்ரான்ஸால ஜம்ப் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். So based on the band distance, we can decide whether the element is a conductor, semiconductor or insulator. So conductorல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, வரைஞ்சுக்கோ, the bands will be overlapping like this. The bands will be overlapping. In the valence bando, in the empty bando will be overlapping. Overlap ஆகுறதுனால என்ன ஆகும்? Electrons வந்து ஈஸியா it can move from this band to this band. So when the electron moves வந்து there will be a conduction of electricity. Insulators-ல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இன்சுலேட்டர்ஸ்ல வந்து இந்த பேண்ட் இங்க இருந்தது அப்படின்னா இந்த பேண்ட் வந்து இங்கேயாவது இருக்கும். ஓகேவா? சோ இந்த கேப் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். The distance between the valence band and this band வந்து will be very very large. So in the gap வந்து it is forbidding, it is preventing the electron from jumping. So this gap is called as forbidden gap. Forbidden gap
and this வந்து is observed in insulators. Semiconductorsல எப்படி இருக்கும் அப்படின்னா intersectம் ஆகாது, கேப் வந்து அதிகமாகவும் இருக்காது. ஸோ செமிகண்டக்டர்ஸ்னா பார்ஷியலி கண்டக்டிங். ஓகேவா? ஸோ கேப் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மாலா இருக்கு. ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து எல்லா எலக்ட்ரானுமே ஜம்ப் பண்ணாது. கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப ஹை எனர்ஜில இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து இட் கேன் ஜம்ப். ஓகேவா? ஸோ அந்த கேப் வந்து வெரி வெரி ஸ்மால் கேப். செமிகண்டக்டர்ஸ் நம்ம சப்போஸ் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா, அடியில பத்த வச்சோம் அப்படின்னா என்ன ஆகும்? எல்லா எலக்ட்ரான்ஸும் நிறைய எனர்ஜி வந்துடும். ஸோ இஃப் டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் then the conductivity also increases in the semiconductor. புரிஞ்சுதா? இது புரிஞ்சுதா? next இப்போ செமிகண்டக்டர்ஸ் பத்தி மட்டும் நம்ம படிக்க போறோம். conduction in semiconductors. So semiconductorsல வந்து the gap between the bands is small. Okay, and if the temperature increases, conductivity also increases. If the temperature increases, conductivity also increases. நம்ம இன்னும் அந்த conductivity எப்படி increase பண்ணலாம்னா by adding impurities, by adding suitable metal impurity. என்ன impurity add பண்ணணும்? Metal impurity. We can increase the conductivity. வேற ஏதாவது ஒரு மெட்டலை வந்து இந்த செமிகண்டக்டர் கூட அட்டாச் பண்ணி விட்டுறணும். ஓகே, by adding a suitable metal impurity we can increase the conductivity. Okay, so this process is called as doping. This process is called as doping. Doping na enna homework கொடுத்திருந்தேன், முடிக்கல. ஓகேவா? So this process is called as doping. So dopingல வந்து two types இருக்கு. நம்ம வந்து நான் என்ன சொல்லிருக்கேன், ஒரு impurity add பண்றதுக்கு மூலமா we can increase the conductivity அப்படின்னு சொல்லிருக்கேன். So we can add two types of impurities. ஒன்னு வந்து electron rich impurity, இன்னொன்னு வந்து electron deficient impurity. electron rich impurity add பண்ணலாம், இல்லாட்டி electron deficient impurity add பண்ணலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து electron rich impurity. நான் வந்து ஒரு செமிகண்டக்டர் எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் டேக்கிங் தி செமிகண்டக்டர்ஸ் silicon and germanium. Silicon and germanium வந்து belongs to group 14. Group 14 அப்படின்னா in the valence shell they will be having 4 electrons in the valence shell. ஓகேவா? இப்போ இது கூட I am going to add an impurity metal or impurity element from group 15. group 15 ல இருக்கிற ஒரு எலிமெண்ட்டை வந்து impurity நான் இதுல ஆட் பண்றேன். group 15 எலிமெண்ட்னா in the last shell it will be having 5 electrons in the valence shell. ஓகேவா? so 4 electrons na என்ன ஆகும்? it will be forming covalent bond. கரெக்ட்டா? so இதுல வந்து இந்த செமிகண்டக்டர்ல வந்து it is having 4 electrons in the valence shell, whereas the impurity வந்து is having 5 electrons in the valence shell. ஓகேவா? so இது ரெண்டும்
வந்து bond form பண்ணிட்டோம். As a result இந்த impurityல ஒரு free electron இருக்கு. ஓகேவா? So this free electron what it will do? It will conduct electricity by moving freely. ஓகேவா? இதுல 4 எலக்ட்ரான் இருக்கு. ஆனா இது வந்து செமிகண்டக்டர். செமிகண்டக்டர்னா அவ்வளவா கண்டக்ட் பண்ணாது, பார்ஷியலா தான் கண்டக்ட் பண்ணும். இத ஃபுல்லா கண்டக்ட் பண்ண வைக்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம், ஒரு இம்பியூரிட்டி ஆட் பண்ணி அந்த இம்பியூரிட்டியில இருக்கிற ஒரு எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் மூலமா நம்ம கண்டக்ஷனை இன்க்ரீஸ் பண்றோம். அதுதான் வந்து எலக்ட்ரான் ரிச் இம்பியூரிட்டி. நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் impurity. So electron rich impurity இருக்கிற semiconductors, they are called as n-type semiconductors. What they are called as n-type semiconductors. Okay, electron deficient impurity na again silicon and germanium, they will be having 4 electrons in the valence shell. ஓகேவா? சோ இதுல வந்து நான் என்ன impurity ஆட் பண்ணேன், group 15ல இருக்கிற ஒரு impurity ஆட் பண்ணேன். இதுல வந்து I am going to add an impurity of group 13. group 13 னா valence shellல எத்தனை electrons இருக்கும், 3 electrons in the valence shell. 3 electrons in the valence shell அப்படினா so in the semiconductor வந்து will be having 4 electrons, impurity will be having 3 electrons. so impurity ல வந்து ஒரு electron deficient ஆ இருக்கிறதுனால இந்த semiconductor will get one extra electron. so with this extra electron it will conduct electricity. It will conduct electricity. So these type of conductors, okay, semiconductors in which the electron deficient impurity is added, they are called as p-type semiconductors. This is called n-type semiconductors. Magnetic properties, electrical properties பத்தி படிச்சிட்டோம். Next வந்து magnetic properties. Magnetic property வந்து it is because of 2 factors. ஓகேவா? electric properties புரிஞ்சதுல, electrical properties புரிஞ்சதுல, அந்த band எப்படி and n type semiconductor, p type semiconductor புரிஞ்சது. இது வந்து about the magnetic property. okay, magnetic property வந்து arises because of 2 factors. ஒன்னு வந்து because of orbiting electron, இன்னொன்னு வந்து spinning electron. orbiting electron and spinning electron. orbiting electron அப்படினா நியூக்ளியஸ் எப்படி இருக்கு, அந்த எலக்ட்ரான் வந்து ஒரு சர்க்குலர் பாத்ல ஆர்பிட் ஆயிட்டு இருக்கு. இந்த மோஷன், இந்த மூவ்மெண்ட்னால it creates one magnetic field. அதுதான் வந்து orbiting electron. so this orbit movement is responsible for a magnetic property. and spinning electron அப்படினா பம்பரம் இருக்குல்ல, அந்த மாதிரி எலக்ட்ரான் வந்து ஸ்பின் ஆயிட்டு இருக்கும். எலக்ட்ரான் இப்படி இருக்குன்னா இந்த எலக்ட்ரானே வந்து ஸ்பின் ஆயிட்டு இருக்கும். ஸ்பின் ஆயிட்டு தான் இப்படி இப்படி ரொட்டேட் ஆயிட்டே இருக்கும், ரிவால்வ் ஆயிட்டே இருக்கும், எர்த் மாதிரி ரொட்டேஷன். so it spins on its own axis. and the spinning property also is responsible for the magnetic property of the electron. okay, but இதனாலலாம் நமக்கு கிடைக்கிற magnetic moment value வந்து will be very very small. the magnetic moment value is very very small. so it is measured in bm. bm na enadhu, Bohr magneton. okay, Bohr magneton. coordination compounds la padichirukom. magnetic moment formula enadhu, root of
n into n plus 2, where n is the number of unpaired electron. So coordination compounds la paramagnetic, diamagnetic rendu padichirukom, correct? Actually there are 5 magnetic properties. What are the 5 magnetic properties abina? Paramagnetism, diamagnetism, ferromagnetism, antiferromagnetism, ferrimagnetism. Okay va? So first வந்து we are going to study about paramagnetism. Okay, paramagnetism வந்து எதனால அரைஸ் ஆகுது? நான் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்ல சொல்லிருக்கேன். PUP பப்னு ஞாபகம் வச்சுக்க சொல்லிருக்கேன். Paramagnetism arises because of the unpaired electron. Okay, it arises because of the unpaired electrons. Okay, unpaired electrons. So the unpaired electrons will show the magnetic behavior in the presence of magnetic field. So it shows magnetic behavior in the presence of another magnetic field. Okay va? Yeah, in the presence of magnetic field it is showing magnetic behavior because it is having unpaired electrons. Okay va? So magnetic field நம்ம வைக்கும்போது இந்த unpaired electron spin ஆகும். நான் சொல்லிருக்கேன்ல, நியூக்ளியஸ் சுத்தி ஸ்பின் ஆகும், அதுவே அதோட ஆக்சிஸ்ல ஸ்பின் ஆகும். அந்த ரெண்டு ஸ்பின்னால it will create a magnetic property. ஓகேவா? So next diamagnetism. Diamagnetism na enadhu? There is no unpaired electrons. There is no unpaired electrons. So நம்ம magnetic field கிட்ட வரும்போது unpaired electrons இல்லனா என்ன அர்த்தம்? எல்லா எலக்ட்ரான்ஸ்மே இப்படி pair ஆயிருக்கு அப்படினு அர்த்தம். So நம்ம ஒரு magnetic field இங்க கிட்ட எடுத்துட்டு வரும்போது the spin of this electron is cancelled by the spin of the other electron. Okay, since all the electrons are paired, எல்லா electronsமே pair ஆ இருக்கிறதுனால the spin of one electron is cancelled by its pair, so it will not show any magnetic property. அதுதான் diamagnetism. Okay va? So next ferromagnetism. Ferromagnetism. Ferromagnetism அப்படினா என்ன அப்படினா, ஒரு மெட்டல்ல இருக்கிற அயான்ஸ், ஒரு மெட்டல் அயான்ஸ் வச்சுக்கலாம், இல்ல அயன் ஏதாவது வச்சுக்கலாம், அயன் வச்சுக்கலாம். It is Fe2 plus ion இருக்கு. I am going to represent this ion by an upper arrow mark. So இப்போ ஒரு அயன் மெட்டல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த அயன் ஆட்டம்ஸ் எல்லாமே நான் அப்பர் ஆரோ மார்க்ல ரெப்ரசன்ட் பண்றேன். ஸோ இது எல்லாமே இப்படி இருக்கும், இப்படி இருக்கும், இப்படி இருக்கும், சிலது இப்படி இருக்கும், இப்படி இருக்கும், ப்ராப்பரா ஓரியன்டேஷன் ஆயிருக்காது. ஓகேவா? ஸோ when I bring one magnetic field near this, okay, when I bring this magnetic field near this, என்ன ஆகும் அப்படின்னா இதை நம்ம டொமைன் அப்படின்னு சொல்றோம். இந்த upper arrow mark நம்ம என்னன்னு சொல்றோம்? டொமைன் அப்படின்னு சொல்றோம். So when the magnetic field is brought,
all the domains வந்து will be aligned perfectly. இந்த மேக்னெட்ல வந்து எல்லா டொமைன்ஸும் பெர்ஃபெக்ட்டா அலைன் ஆயிருக்கும் மேக்னெட்ல. ஸோ இந்த மேக்னெட்டை கிட்ட எடுத்துட்டு வரும்போது இந்த மெட்டீரியல்லையும் என்ன ஆகும், டொமைன் வந்து will be perfectly aligned. ஸோ நம்ம இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அதுக்கப்புறமா ரிமூவ் பண்ணினதுக்கு அப்புறமும் இந்த அலைன்மெண்ட் வந்து will not change and it will change into a permanent magnet. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இது மேக்னெட்டா இருக்காது, அது ஏன்னா இந்த டொமைன்ஸ் வந்து என்னவா இருக்கும், மாறி மாறி இருக்கும். ஆனா நம்ம மேக்னெட்டை எடுத்துட்டு வரது மூலமா இந்த டொமைன்ஸ் வந்து ப்ராப்பரா அலைன் ஆகி என்ன ஆகும், பெர்மனண்டா மேக்னெட்டிக் ஃபீல்ட ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமும் இட் வில் பிகம் அ பெர்மனன்ட் மேக்னெட். ஓகேவா? சோ இதுதான் வந்து ஃபெரோ மேக்னெட்டிசம். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் வந்து ஆன்டி ஃபெரோ மேக்னெட்டிசம். Antiferromagnetism. Antiferromagnetism na that magnetic material also will have domain. ஆனா நம்ம மேக்னெட்டை எடுத்துட்டு வரும்போது அந்த டொமைன் வந்து எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும்னா it will align like this. How it will align? It will align like this. So இந்த மாதிரி அலைன் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம மேக்னெட்டை எடுத்துட்டு வரும்போது it will show magnetic property. பட் ஆஃப்டர் ரிமூவிங் இந்த மாதிரி அலைன் ஆயிருக்கு. ஸோ அதனால அகெயின் இதோட ஸ்பின் வந்து will be cancelled by the spin of the another domain. So it will not show any magnetic property when the magnet is removed. Okay. When magnet is removed, it does not show magnetic property. ஏன்னா the domains are, இதுக்கும் நீயே எழுதிக்கலாம், after the magnet is removed it shows magnetic property because the domains are, இதுல வந்து oriented on the same side, இதுல வந்து oppositely oriented. இத வச்சு இதுக்கு நோட்ஸ் எழுதலாம், oppositely oriented. So magnetic moments வந்து will cancel each other. Magnetic moments will cancel each other. இதுல வந்து எப்படி எழுதணும், the domains are perfectly oriented, so it will become a perfect magnet after, even after removing the magnetic field அப்படின்னு எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஃபெரிமேக்னெட்டிசம். Ferrimagnetism அப்படின்னா they are weak magnets. They are weak magnets. Weak magnets அப்படின்னா when the magnetic field is produced, they will be aligned in parallel and anti-parallel directions. Parallel and anti-parallel directions unequally. அதாவது எப்படின்னா இப்போ ரெண்டு பேரலலா இருக்கும், அதுக்கப்புறம் ஒன்னு வந்து ஆன்டி பேரலலா இருக்கும், அதுக்கப்புறம் ஒன்னே ஒன்னு பேரலலா இருக்கும், அதுக்கப்புறம் மூணு ஆன்டி பேரலலா இருக்கும். அந்த மாதிரி அலைன்மெண்ட் இருக்கும். பட் ஆனா பேரலலா ஆன்டி பேரலலா அலைன் ஆயிருக்கும், ஆனா என்ன அன்ஈக்குவலா இருக்கும். சோ அதனால இது கேன்சல் பண்ணுமானும் தெரியாது, பண்ணாம இருக்குமானும் தெரியாது. சோ அதனால they are weak magnets. But when we heat when heat ஆகும்போது இந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆயிடும், இந்த அலைன்மெண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆயிடும். So when heated வந்து it loses its magnetic property. Okay, it completely loses its magnetic property when it is heated. ஓகேவா? ஏன்னா இந்த அலைன்மெண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆயிடும் ஹீட் பண்ணும்போது. ஸோ இதோட இந்த லெசன் முடியுது. நாளைக்கு நம்ம நெக்ஸ்ட் நியூ லெசன் ஸ்டார்ட் பண்ணலாம்.